இன்றைக்கி டே எப்பவும் போல் கெஃபேல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளோட கெஃபே வந்து மதியம் 12 to 1 பிஎம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜொமேட்டோ ஆர்டர் பக்கம் டக்கு டக்குன்னு வந்துட்டு இருந்தது. அதெல்லாமே ஒன்று ஒன்றா பேக் பண்ணி வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு முதல்ல அனுப்பிடணும். அதே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுமே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு அன்றைக்கி கொஞ்சம் பல்க் பேக்கிங் போர்ட்டர் டெலிவரிஸ் எல்லாம் இருந்தது பெங்களூர் லொக்கேஷன்லேயே. மோரோவர் ஒரு 5 kgs பக்கம் இருந்தது. அதெல்லாமே என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீசெண்டாக ஒரு ஹோம் பேக்கரோட ரெக்வயர்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. மெயில்ஸில் உங்களோட பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இமேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுலேருந்து ஒரு சிலர் நம்ம பிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணியிருந்தப்போ லாஸ்ட்டாக ஒரு ஹோம் பேக்கை நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனிஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம கஃபேல ப்ரௌனி மட்டும் இல்லை, ப்ரௌனி வாஃபில் இருக்குது, பூல் ஆஃப் ப்ரௌனி, சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனி ஸ்பெஷல், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டர்ஸ் அண்ட் பெவரேஜஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூகுள் ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள்.